வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாகவே நம் வீட்டில் மங்கள பொருட்களை வைத்து வழிபடுவது சிறப்பாகும். அந்த வகையில் வலம்புரி சங்கு வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். பொதுவாக கடல் உள்ள ஆலயங்களில் ஒரிஜினல் வலம்புரி சங்கு கிடைக்கும். நாம் அதை நன்றாக பார்த்து கவனித்து வாங்கி கொள்ள வேண்டும். சிறிய அளவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு நாம் வலம்புரி சங்கு ஒன்று வாங்கி ஒரு தட்டில் வைக்க வேண்டும். நாம் அப்படி பூஜை அறையில் வைக்கும்போது முதலில் அதை தண்ணீராலும் பன்னீராலும் பின் பாலாலும் சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி சுத்தம் செய்து நன்றாக கழுவி எடுத்துக்கொண்டு நாம் அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்துவிட்டு ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசி மஞ்சள் கலந்து வைத்து அதன் மேல் வைக்க வேண்டும். சங்கு வைப்பதற்கு என்று ஸ்டாண்டுகள் விற்கின்றன. ஆனால் நம் தட்டில் வைத்தாலே போதுமானது. நமக்கு கிடைத்தால் ஸ்டாண்டிலும் வைக்கலாம். பித்தளை தட்டில் பச்சரிசி நிரப்பி அதில் நாம் வலம்புரி சங்கை வைத்து சங்கிற்குள் நாம் தண்ணீர் ஊற்றியும் வைக்கலாம், அல்லது பச்சரிசியையும் மஞ்சள் கலந்து நிரப்பியும் வைக்கலாம். அவரவர் இஷ்டப்படி நாம் வைத்து கொள்ளலாம். பொதுவாக வலம்புரி சங்கில் தண்ணீர் ஊற்றி அதில் பச்சை கற்பூரம், துளசி இலை சிறிது போட்டு அதனுடன் ₹1 நாணயமோ அல்லது தங்க நாணயமோ சிறிதளவு மஞ்சள் பொடி, வாசனை திரவியங்கள் போட்டு வைப்பதே மிகுந்த ஏற்றத்தை தரும். பொதுவாக சங்கு கடலிலிருந்து எடுப்பதால் அது தண்ணீருடன் இருப்பதே நேர்மறை ஆற்றலை பெற்றுத்தரும். ஒரு சிலர் தினசரியே மாற்றுவது சிரமமாக இருக்கும். வேலைக்கு போபவர்கள் ஆகியவர்களால் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் பச்சரிசியை மஞ்சள் கலந்து அதன் வைத்து அதன் மேல் கிராம்பு, ₹1 நாணயம் ஆகிய மங்கள பொருட்களை வைத்து நாம் தினசரி பூஜை செய்யலாம். நாம் சங்கை விஷ்ணுவின் அம்சமாகவும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருளாகவும் மனதார வேண்டி வணங்குவதால் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு லட்சுமி கடாட்சம் இருப்பதோடு குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். சங்கு மிகுந்த மங்கள பொருட்களில் ஒன்றாக இருப்பதால் தான் நிலைவாசலில் சங்கை தலைகீழாக வைத்து பதித்து வைத்திருப்பார்கள். நம் வீட்டிற்குள் எப்பொழுதும் லட்சுமி கடாட்சம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நம் முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். நம் பழங்கால வீடுகளில் பார்த்திருப்போம், நிலைவாசலில் நுழையும் போது வட்டமாக வெள்ளையாக இருப்பது. இது சங்கு பதித்ததுனால்தான் அப்படி இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் முழுவதுமாக பதித்து மூடிவிடுகிறார்கள். டைல்ஸ், மார்பிள் போன்றவை ஒட்டுவதற்காக அதை முழுவதும் பதித்து வைத்து விடுவார்கள். நாம் சங்கினில் தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தால் தினசரி காலையில் அதை பூச்செடியில் ஊற்றிவிட்டு அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிட்டு புதிதாக நீர் நிரப்பிவிட வேண்டும். நாம் பூஜை செய்வதற்கு முன்பே சங்கில் இவ்வாறு நிரப்பி சங்கிற்கு பூஜை செய்து நாம் விஷ்ணு சகஸ்ரநாமம், கனகதாரா சோஸ்திரம் போன்ற மங்கள பாடல்களை பாடி நாம் பூஜையை நிறைவு செய்யலாம். இதைத் தொடர்ந்து நாம் ஒரு 48 நாட்கள் செய்து வந்தால் நம் வீட்டில் பணமழை கொட்டுவதாக கூறப்படுகிறது. இதை நாம் அனைவரும் செய்து பார்த்தால் நன்கு அந்த மாற்றத்தை உணர முடியும். கண்டிப்பாக சங்கு வைத்து வழிபடுவதனால் பணப்பிரச்சனை தீர்வதோடு குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கி நிற்கும். இது ஒரு எளிய பரிகாரம்தான். இதை நாம் சிறப்பாக செய்து நல்ல பலன் பெறலாம். நன்றி, வணக்கம்.